श्रीमद्भगवद्गीताय नमः। श्रीशैलेशतयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यदीन्द्रपवनं वन्दे निम्बजामातरं मुनिं यत्पीनादसमारम्भां नादयामुणमध्यमाम् अश्वताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कर्कटे पुरभृग्गुण्यां तुलसीगाननोद्भवां पाण्ड्ये विश्वम्बरां गोदां वन्दे श्रीरङ्गनायकीं। गरुडाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणां पते नभोगमादिराजाय सुपर्णाय नमो नमः। रामानुजपदाम्बोजसंसृतं गुणवारिधं दयाबालमुनिं वन्दे वेदान्तपरिनिष्ठितं श्रीकौशिकान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदभङ्गजभङ्गराजं श्रीकृष्णवर्यतनूजं ततवाप्तबोधं श्रीराघवार्य गुरुवन्वहमाश्रयामि. அடுத்ததாக 13வது பாசுரம். இது எம்பெருமானுடைய சுரூபத்தில் அகமும் புறமும் தெரியாமல் மெய்மறந்து இருப்பதை காட்டிலும் எம்பெருமானுடைய குணார்பவத்தில் ஆழ்ந்திருப்பதே விசேஷம் என்பதை தெரிவிக்கின்றார். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி கிளந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்க வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போசரி கண்ணினாய் குள்ள குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேரோரம்பாவாய். புள்ளியன்பாய் கீண்டாரை. எம்பெருமானுடைய பெருமையை தவிர வேறு எதுவும் நாம் பேசக்கூடாது. அவனுடைய பெருமைகளை பேசுவது மட்டும்தான் நம் நல்வாழ்க்கைக்கு உகந்தது. இதை ஆழ்வார்கள் சொல்லும்போது வாய் அவனை அல்லாது வாழ்த்தாது அப்படிங்கிறார். எம்பெருமானை தவிர வேற அர்த்தமற்ற வார்த்தைகளை அவனே அழித்து விடுகிறான். பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை. கேவலமான யுக்தவாதத்தில் எழுபவர்கள், கபடமான எண்ணம், கபடமான போக்கு, இவர்களையும் நாம் நெருங்கிவிடக்கூடாது. மனதானது தன் இஷ்டம் போல் ஓடாமல் நாம் காக்க வேண்டும். அது யார் பண்ண வேணும்? எம்பெருமானால் தான் முடியும். எம்பெருமானுடைய அனுபவத்தில் ஈடுபட்டாலே அவனே இதை வந்து எல்லாமே அதை அழிச்சிருவான். அரக்கன் என்பது ஆன்மசாஸ்திரத்தில் மதத்தான் குறிப்பிடுது. இது வந்து நல்ல இதோடு நன்றாக இருக்கணும். நல்ல அரக்கன் அதாவது என்பது அப்படின்னாக்கா, நல்ல அரக்கன்னா விபீஷண ஆழ்வானை சொல்லலாம். புல்லாரக்கன்னா ராவணன், இரண்யகசிபு, இவர்களெல்லாம் சொல்லலாம். இதே போல உள்ள மனதை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை யார் என்ன பண்ணணும்? எம்பெருமான் தான் அதை அரக்கனை அந்த குழி எண்ணங்களை அழிச்சு அவரால் தான் முடியும். அது எப்படி அலட்சியமாக எல்லா ராட்சசரையும் அழித்து எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணானோ அதே போல் எம்பெருமான் நம்முடைய தீய எண்ணங்களெல்லாம் அழித்து எம்பெருமானை வழிபடுவதுதான் நமக்கு நல்லது. அதனால் எல்லாரும் வாங்கோ. கீர்த்தி மைபாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்க வாங்கோ. எம்பெருமானை பாடுவதை காட்டிலும் அவனுடைய கீர்த்தியை பாடுவோம். அது விசேஷமானது. வாங்கோ, எல்லாரும் வாங்கோ அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்றார். எல்லாரும் கூடுமிடம், கூடி குளிரும் இடம். வாங்கோ, எல்லாரும் வாங்கோ. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. வியாழன் என்பது தேவகுரு. அவரிடம் வந்து சத்வகுணத்தை காட்டிலும் ரஜோகுணம் தமோகுணம் அதிகமாக இருந்தது. இதை புராணங்கள் மற்றும் வேதத்திலும் தெரிவிக்கிறது. விஸ்வரூபோபை துவாஷ்ட புரோஹிதா அப்படின்னு அந்த ஃபுல்லாக அந்த வேதத்தில் வந்து வேதத்தில் சொல்லும்போது அந்த மந்திரத்தில் ஃபுல்லாகவே எல்லாமே தெரிவிக்கும். அந்த குணங்கள் எல்லாம் காமிக்கலாம். அதனால் நமக்கு நற்குணங்கள், அந்த கெட்ட குணங்கள் உணங்கிப்படுத்து. வியாழன் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. வெள்ளி ஏந்துட்டு. வெள்ளி ஏந்தது என்ன? எம்பெருமான். அவன் ஏந்துட்டான். அதுதான்
புல்லும் சிலம்பினகான் எம்பெருமானையே அனுப்பி வைக்க வேண்டிய இடமான இதயத்தில் வேதமும் அதற்கு மூலமான பிரணவமும் நமக்கு கேட்கப்படுகிறது. போசரி கண்ணினாய் எம்பெருமானுடைய சிந்தனை இல்லாத நேரங்கள் அனைத்தும் வீண். எம்பெருமானுடைய சிந்தனை உள்ள நினைப்பு தான் நமக்கு எப்போதும் நல்லது. வேறு இணைப்பும் நமக்கு கூடாது, வேறு நினைப்பே நமக்கு தேவையில்லை. உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடைத்தையோ எம்பெருமானிடம் ஆழ்ந்து கிடக்கும் மாபெரும் கல்யாண குணங்களை ஊடுருவிச் சென்று ஆழ்ந்து அலசி அதனால் பேரின்பமும் சாந்தியும் அடைய வேண்டும். வேற கெட்ட எண்ணங்களை மூழ்கிடாதுங்க. எம்பெருமான பாட்டுதான் நமக்கு விசேஷமான ஒரு அவனுடைய பக்தியில் மூழ்கும். அவனுடைய கல்யாண குணங்களெல்லாம் நம்ம அனுபவித்து பார்த்தா தான் அதனுடைய பேரின்பமானது நமக்கு தெரியும். அதைத்தான் நம்ம அடையணும். வாங்கோ பாபாரி நன்னாளால் கள்ளம் தபிந்து கலந்தேலோர் எம்பாவாய். குழந்தைகளே வாங்கோ, விசேஷமான காலம் நம்ம கிடைச்சிருக்கு. நல்ல காலத்தை விட்டுறக்கூடாது. பெய்வா சொல்லும்போதே சொல்லுவா, நல்லது கிடைக்கும்போது கைப்பற்றின விட்டுறக்கூடாது அப்படின்னு. நமக்கு நல்ல காலம் இப்போ கிடைச்சிருக்கு. வாங்கோ, எல்லாரும் வாங்கோ. இந்த கெட்ட தீய குணங்களெல்லாம் விட்டுடுங்கோ. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாம் என்ன பண்ணணும்? எம்பெருமானுடைய அந்த பக்தியை பாடணும். அவன் என்ன பண்ணுவான்? நம்ம உள்ளே புகுந்துன்றுவான். அப்பேற்பட்ட சௌலபியன். அதனால் அனைவரும் வாருங்கள், நாம் எல்லோரும் எம்பெருமானை பக்தியினால் எம்பெருமானை பாடி சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என்று ஆண்டாளுடைய திருவுள்ளம். அதேபோல் எல்லோரும் எம்பெருமானை பக்தியுடன் உருவகமாக இருந்து அனைவரும் கூடி பக்தி பண்ணி சகல சௌபாக்கியங்களும் எம்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக பெற வேண்டுமாய் ஸ்ரீ கோதாநாயகா பக்ஷிராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருமலை வெஞ்சுபூர் கண்டபாடி ராஜகோபாலதாசன் ஸ்ரீமத்தை விட்டுச்சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயி நித்யமங்கலம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.